வெல்கம் யூவர்ஸ். அது சரியா மார்ச் 2, 1998 ஐரோப்பாவில் இருக்கிற ஆஸ்திரியா அப்படிங்கிற நாட்டுடைய தலைநகர் தான் வியன்னா. அந்த சிட்டில டைம் இப்ப காலையில் ஒரு 8 மணி இருக்கும். 10 வயதான நட்டாஷா ஷோல்டர்ல மாட்டியிருந்த ஸ்கூல் பேக்கோடையும் கையில லஞ்ச் பேக்கையும் எடுத்துட்டு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வர்றா. அங்க வாசல்ல நின்றுட்டு இருந்த தன்னுடைய அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு தெருவில் இறங்கி நடக்கவும் ஆரம்பிக்கிறா. நட்டாஷாவுடைய ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கறதால தான் வீட்டுல இருந்து நடந்தே ஸ்கூலுக்கு போறா. பட் அப்படி கிளம்பி போன அவளுக்கு அடுத்து நடக்க போற அந்த விபரீதமான சம்பவத்தை பத்தி தெரியாம போயிருச்சு. எஸ், அன்னைக்கு நைட்டு காலையில ஸ்கூலுக்கு போன நட்டாஷாவை காணோம் அப்படின்னு அவளுடைய பேரண்ட்ஸ் ரொம்பவே பதறி போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் அவளுடைய ஸ்கூல்ல போய் விசாரிக்கும் பொழுதுதான் நட்டாஷா அன்னைக்கு ஸ்கூலுக்கே வரல அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயத்தை அங்க இருக்கிற டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. அத போலீஸும் அந்த ஸ்கூலுடைய அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரை பார்த்து கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இப்படி காலையில ஸ்கூலுக்கு போன நட்டாஷா அங்க போகாம வேற எங்க போனா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற வார கணக்கா மாச கணக்கா அப்படின்னு ஆரம்பிச்சு வருஷ கணக்கா போலீஸ்க்கு தண்ணி காட்டுன கடைசியில யாராலையுமே நம்ப முடியாத ஒரு மிராக்கிள் நடந்த ஆஸ்திரியா நாட்டுல மட்டும் இல்லாம உலக நாடுகள் மத்தியிலுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட பேரண்ட்ஸ் மற்றும் வீட்டுல இருக்கிற குழந்தைகள் கட்டாயமா பார்க்க வேண்டிய, அப்படி பார்க்கிறவங்களுடைய மனசுல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஷாக்கிங்கான ஒரு வியர்டான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சில கிரைம் கேசஸ்ல நம்ம ஒரு பேட்டர்னை பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுடைய பல வீடுகள்ல ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயம் இருக்கு. மாசம் பிறந்துச்சு அப்படின்னா சேலரி வரும், உடனடியா சாப்பாடு ஷாப்பிங் அப்படின்னு செலவு பண்ண ஆரம்பிப்போம். ஆக்சுவலா நம்மளுடைய ஸ்பெண்டிங் கூடிக்கிட்டே போகுது. இது நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே இது நடந்துட்டு இருக்கு. 2030 உலகத்திலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் கண்ட்ரியா நம்மளுடைய இந்தியா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்கதான் ரியல் கொஸ்டினே இருக்கு. நம்ம ஏன் சும்மா இந்த கன்சம்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் மட்டும் பண்ணணும்? நம்மளும் இதுல இருந்து பெனிஃபிட் ஆகலாமே. அப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப நம்ம முன்னாடி இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்கிறது ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப். அவங்க இந்தியா கன்சப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு புது NFO-வை கொண்டு வந்திருக்காங்க. இந்த NFO உடைய NAV வெறும் 10 ரூபீஸ் தான். பட் முக்கியமான ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த NFO-ல அக்டோபர் 26 வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இதுல உங்களுடைய பணம் கேபிட்டல் கேரண்டி, அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற ₹1 கூட லாஸ் ஆகாம மெச்சூரிட்டி அப்ப உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். மார்க்கெட் நல்லா போனா அதுக்கேற்ற ரிட்டர்னும் உங்களுக்கு கிடைக்கும். 2008 லான்ச் ஆன ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் உடைய ஹை growth ஃபண்ட் கடந்த 7 வருஷத்துல 22.7% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இதுல நீங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் வேணாலுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க கட்டுற மந்த்லி பிரீமியம் உடைய 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரா கிடைக்கும். வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ. NRI மாசம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா அது 2 கோடி வரைக்குமே grow ஆகுற ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த NFO உடைய கடைசி நாள் அக்டோபர் 26 தான். இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. இத பத்தி இனிமே டீடைலா தெரிஞ்சுக்க தமிழ்லயே கஸ்டமர் கேர் சர்வீஸ் கூட இருக்கு. ஆர் நீங்க விருப்பப்பட்டா அவங்களுடைய ஏஜென்ட் உங்களுடைய வீட்டுக்கே வந்து கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சரியா 10 வருஷத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 17, 1988 அன்னைக்கு தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு 3வது குழந்தையா பிறக்கிறா நட்டாஷா. அவ பிறந்து ஒரு 5 வருஷம் வரைக்குமே ஒன்னா சேர்ந்திருந்த அவளுடைய பேரண்ட்ஸ் அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு காரணமா டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப நட்டாஷாவுக்கு அவளுடைய அம்மா அப்பா அவங்க 2 பேர்த்தையுமே பிடிக்கும் அப்படிங்கறதால அவங்க டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட அம்மா வீட்டுல கொஞ்ச நாள் அப்பா வீட்டுல கொஞ்ச நாள் அப்படின்னு தான் தங்க ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா அவங்க அம்மாவுடைய வீடு, அப்பாவுடைய வீடு மற்றும் அவ படிக்கிற ஸ்கூல் அப்படின்னு இது 3மே பக்கம் பக்கமா தான் இருந்திருக்கு. சோ இந்த 3 இடங்களுக்குமே அவ நடந்தே போயிருவா. மேலும் நான் இன்ட்ரோல சொன்ன அன்றைய நாள் கூட ஸ்கூலுக்கு கிளம்பி போன நட்டாஷா அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளுடைய அப்பா வீட்டுக்கு போறதுதான் பிளானா இருந்திருக்கு. பட் அன்னைக்கு ஈவினிங் ரொம்ப நேரம் ஆகியுமே அவ வீட்டுக்கு வரல அப்படிங்கறதால தான் நட்டாஷாவுடைய அப்பா அவளுடைய அம்மாக்கு கால் பண்ணி கேக்குறாரு. அதை கேட்டு ஷாக் ஆன நட்டாஷாவுடைய அம்மா நட்டாஷா இங்கேயும் வரல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க 2 பேருமே சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. பட் ஸ்கூல் க்ளோஸ் ஆகி இருந்ததால நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நட்டாஷா ஸ்கூலுக்கே வரல அப்படிங்கறதால அவ வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு வர்ற அந்த வழியில தான் கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கும் அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த வழியில் இருக்கிற எல்லா வீடுகளையுமே போய் விசாரிக்கவும் செய்யறாங்க. மேலும் நட்டாஷா காணாம போனது 1998 காலகட்டம் அப்படிங்கறதால சிசிடிவி கேமராவுடைய யூசேஜுமே கூட பெருசா இல்லாம தான் இருந்திருக்கு. சோ போலீஸும் மக்கள் கிட்ட இருந்து ஏதாவது லீடு கிடைச்சா மட்டும்தான் இந்த கேஸை ஃபர்தரா மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு போறாங்க. அதனாலதான் நட்டாஷா ஸ்கூலுக்கு நடந்து போற அந்த வழியில் இருக்கிற வீடுகள்ல தீவிரமா விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்கிருந்த ஒரு 12 வயசு பையன் சொன்ன ஒரு விஷயம் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான லீடை கொடுக்குது. அப்படி அந்த பையன் என்ன சொன்னா அப்படின்னா, அந்த பொண்ணு இந்த ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை கலர் வேன்ல வந்த 2 பேர் அந்த பொண்ணை சடனா வழிமறைச்சு கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னும் அத தன்னுடைய வீட்டுடைய மாடியில் இருந்து அவன் பார்த்ததாகவும் அந்த சின்ன பையன் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். போலீஸ் அந்த பையன் சொன்ன அந்த வேனுடைய அடையாளத்தை வச்சு அந்த ஏரியா மட்டும் இல்லாம அந்த சிட்டி மற்றும் அதை சுத்தி இருக்கிற புறநகர் பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 776 வெள்ளை கலர் வேன்களை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நட்டாஷாவுடைய டிஎன்ஏ, அவ காணாம போன அன்னைக்கு அவ போட்டிருந்த ஸ்கூல் யூனிஃபார்ம், அவளுடைய ஷூ, ஸ்கூல் பேக், வாட்டர் பாட்டில், இல்ல அப்படின்னா லஞ்ச் பேக், நோட் புக்ஸ் அப்படின்னு இதுல ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அந்த வேன்ல இருந்துராதா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வேன்களை வச்சிருந்த அந்த வேனுடைய ஓனர்ஸ் உடைய வீட்டுக்குள்ளேயே போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் மாச கணக்கா நாட்கள் கடந்து போச்சே தவிர அவங்களுடைய அந்த தேடுதல் முயற்சியில அவங்களுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. ஆல்சோ நட்டாஷா கடத்தப்பட்டதை பார்த்த ஒரே சாட்சி அந்த 12 வயசு பையன்தான் அப்படிங்கறதால அவன் முன்னாடி அந்த எல்லா வேன்களுடைய ஓனர்களையுமே நிப்பாட்டி அடையாளம் காட்ட சொல்றாங்க. பட் அந்த பையனும் அவனுடைய வீட்டு மொட்டை மாடியிலிருந்து தான் நட்டாஷா கடத்தப்பட்டதை பார்த்தான் அப்படிங்கறதால கடத்தின அந்த நபர்களுடைய அடையாளத்தை அவனால சரியா சொல்ல முடியல. ஸோ நட்டாஷாவை காணோம் அப்படின்னு டிவி, நியூஸ் பேப்பர், ரேடியோ அப்படின்னு விளம்பரமும் கொடுக்கப்படுது. சமூக ஆர்வலர்கள் பலருடைய உதவியால நட்டாஷாவுடைய மிஸ்ஸிங் நோட்டீஸும் அந்த வியன்னா சிட்டி முழுவதுமே ஒட்டப்படுது. இதை பார்க்குற யாராவது ஒருத்தராவது நட்டாஷாவை பத்தின இன்ஃபர்மேஷனை சொல்லுவாங்க அப்படின்னு போலீஸும் நட்டாஷாவுடைய பேரண்ட்ஸும் வெயிட் பண்றாங்க. பட் அப்ப கூட போலீஸ்க்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. மேலும் நட்டாஷாவுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தாலுமே அவளுடைய இறந்த உடலாவது கிடைக்கணுமே அப்படின்னு தேடி பார்த்த போலீஸ்க்கு அப்படியும் எதுவுமே கிடைக்கல. இதனால அந்த நாட்டுடைய மக்கள் மத்தியிலையும் மீடியாக்கள்லையும் நட்டாஷாவுக்கு அன்னைக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற பலவிதமான யூகங்கள் கிளம்ப ஆரம்பிக்குது. அதுல நட்டாஷா ஒரு பெண் குழந்தை அப்படிங்கறதால சட்டவிரோதமா பெண் குழந்தைகளை வச்சு தப்பான வீடியோஸ் மேக் பண்ற கேங் கிட்ட அவ மாட்டி இருக்கணும் அப்படின்னும், இல்ல அப்படின்னா மனிதர்களுடைய உடல் உறுப்புகளை திருடி வைக்கிற அந்த கும்பல் கிட்ட அவ மாட்டிருக்கலாம் அப்படின்னும், இல்ல நட்டாஷாவை கடத்திட்டு போனவனுங்க அவளை சீரழிச்சு கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னும், அவளுடைய இறந்த உடலை யாருமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி டிஸ்போஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னும், இது எல்லாத்துக்குமே மேல நட்டாஷா அவளுடைய பேரண்ட்ஸ் பண்ண ஏதோ ஒரு தப்பை பார்த்துட்டா, அதனாலதான் அவளுடைய அம்மாவோ இல்ல அப்பாவோ அவளை ஆளை வச்சு கடத்தி ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி பல யூகங்கள் கிளம்ப ஆரம்பிக்குது.
ஸோ போலீஸும் இந்த டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்காக நட்டாஷாவுடைய அம்மா மற்றும் அப்பா அப்படின்னு அவங்களுடைய வீடுகளையுமே கூட போய் சர்ச் பண்ணி பார்க்கறாங்க. பட் அதுல இருந்துமே கூட எந்த ஒரு லீடும் கிடைக்கல. இதனால நட்டாஷா எங்க தான் போனா, அவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு தெரியாம போலீஸ் திணற ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி வருஷ கணக்கா இந்த கேஸ்ல எந்த ஒரு லீடுமே இல்ல. ஸோ நட்டாஷாவுடைய மிஸ்ஸிங் கேஸ் சால்வ் பண்ண முடியாத ஒரு கோல்ட் கேஸா மாற ஆரம்பிக்குது. ஆஸ்திரிய நாட்டுடைய மக்களும் அந்த நாட்டுடைய மீடியா பீப்புளும் நட்டாஷாவை பத்தி பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா நட்டாஷாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவ இறந்துதான் போயிருப்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்களுடைய இயல்பான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கிட்டத்தட்ட 8 வருஷம் ஓட ஆரம்பிக்குது. பட் அப்பதான் ஒரு நாள் இன்ட்ரோல நான் சொன்ன மாதிரி யாருமே எதிர்பார்க்காத அந்த அதிசயம் நடக்க ஆரம்பிக்குது. எஸ், அது சரியா ஆகஸ்ட் 23, 2006 வருடம் அன்னைக்கு ஒரு ஈவினிங் டைம்ல நட்டாஷாவுடைய அம்மாவான பிரிகிடா கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுடைய காலிங் பெல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இப்ப வீட்டுடைய வாசலுக்கு வந்தவங்க கதவை திறக்கிறாங்க. அங்க அவங்க பார்த்த அந்த காட்சி அவங்களை அப்படியே திகச்சு போக வச்சுது. பிகாஸ் அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில போலீஸ் நின்றுட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. மேலும் அடுத்த சில நொடிகள்லயே போலீஸ் சொன்ன விஷயத்தை கேட்டு அதை கொஞ்சம் கூட நம்ப முடியாம அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த போலீஸ் கூடயே சேர்ந்து அந்த ஏரியாவுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க அவங்க கேட்ட அந்த நம்ப முடியாத விஷயத்த இப்ப முழுசா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அந்த ஸ்டேஷன்ல ஒரு 18 வயசு இருக்கக்கூடிய டீனேஜ் பொண்ணு ரொம்பவே பதட்டத்தோடையும் பயத்தோடையும் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப இவங்களை பார்த்த அந்த டீனேஜ் பொண்ணும் எந்திரிச்சு ஓடி வந்து அவங்கள கட்டி பிடிச்சு கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆமா எஸ்டிஐ, அப்படி அழுத அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன நட்டாஷா தான். இத கேக்குறப்ப அன்னைக்கு நட்டாஷாவுக்கு என்னதான் ஆச்சு, இத்தனை வருஷம் அவ எங்க தான் இருந்தா, இப்ப அவ எங்கிருந்து வந்தா, எப்படி உயிரோட திரும்பி வந்தா அப்படிங்கிற பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம் எஸ்டிஐ. அப்படி உங்களுக்கு வந்த அதே கேள்விகளை தான் போலீஸும் நட்டாஷா கிட்ட கேக்குறாங்க. அப்பதான் நட்டாஷாவும் அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமையை பத்தி கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த கன்ஃபஷன்ல அவங்க சொன்ன விஷயங்கள் இதுதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்றைய நாள் ஸ்கூலுக்கு கிளம்பின நட்டாஷா அந்த ஸ்ட்ரீட்ல அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது சடனா ஒரு ஒயிட் கலர் வேன் ஒன்று வந்து அவளுக்கு எதிரில் நிக்க ஆரம்பிக்குது. அத அவ திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்கும் போதே 35 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த வேனுடைய டிரைவிங் சீட்ல இருந்து இறங்கி வரான். அப்படி இறங்குனவன் சடனா ஓடி வந்து நட்டாஷாவுடைய வாயை பொத்தி தூக்க ஆரம்பிக்கிறான். அப்படி தூக்குனவன் அவள் அந்த வேன்குள்ள கொண்டு போய் அங்க இருக்கிற ஒரு துணி எடுத்து அவளுடைய வாயை பொத்தி இருக்க கட்ட ஆரம்பிக்கிறான். மேலும் அங்க இருக்கிற கயிறு எடுத்து அவளுடைய கையையும் காலையும் கட்டி அந்த வேனுடைய சீட்டுக்கு கீழே படுக்க வைக்கிறான். இத கேக்குறப்ப நட்டாஷாவை கடத்திட்டு போனது 2 பேர் அப்படின்னு தானே அந்த பையன் போலீஸ் கிட்ட சொன்னான். அதை வச்சு பாக்குறப்ப அந்த இன்னொரு ஆள் யாரு அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம் எஸ்டிஐ. பட் ஆக்சுவலா நட்டாஷாவை கடத்தினது 2 பேர் கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு நட்டாஷா தன்னுடைய கன்ஃபஷன்ல சொல்லியிருக்காங்க. இப்ப அவளை கடத்தின அந்த வேன் சரியா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு அமைதியான இடத்துல போய் நிக்க ஆரம்பிக்குது. டிரைவிங் சீட்ல இருந்து இறங்கின அந்த ஆள் மிரண்டு போய் படுத்திருந்த நட்டாஷாவை தூக்கிட்டு அந்த வேன்ல இருந்து கீழே இறங்குறா. அப்பதான் சுத்தியுமே காம்பவுண்ட் சுவர் இருக்கிற ஒரு பங்களா மாதிரியான வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அவள் அந்த வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போன அந்த ஆள் நட்டாஷாவை அந்த ஹால்ல படுக்க வச்சுட்டு அந்த ஹாலுடைய தரையில ஒரு கார்பெட் இருக்கு, அதை இப்ப அப்படியே விளக்குறான். மேலும் அங்க ஓரமா இருந்த ஒரு கடப்பாரை எடுத்துட்டு வந்து அந்த தரையில இருந்த ஒரு டைல்ஸை மட்டும் அப்படியே நெம்பி வெளியே எடுக்கிறான். அப்படி அந்த டைல்ஸ் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல 4 அடி நீளம் 2 அடி அகலத்துல சதுரமா ஒரு ஹோல் ஒன்று உருவாகுது. ஐ மீன் ஆல்ரெடி அந்த ஹோல் அங்க இருந்திருக்கு. சோ இது எல்லாத்தையுமே அங்க படுத்துட்டு பார்த்துட்டு இருந்த நட்டாஷா இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம பயப்பட ஆரம்பிக்க இப்ப அவளை தூக்குன அந்த ஆள் அந்த ஹோல் வழியா கீழே இறங்க ஆரம்பிக்கிறான். எஸ், அந்த ஹோல் வழியா கீழே போறதுக்கு மரத்தால செய்யப்பட்ட ஒரு படிக்கட்டு ஒன்று இருந்திருக்கு. அது வழியா நட்டாஷாவை கீழே கொண்டு போன அந்த ஆள் அங்க தரையில அவளை படுக்க வைக்கிறான். அதுக்கப்புறமா அங்கிருந்து ஒரு ஸ்விட்சை பிரஸ் பண்ணும் பொழுது ஒரு டியூப் லைட் மட்டும் எரிய ஆரம்பிக்குது. சோ இப்ப கீழே படுத்துட்டு இருந்த நட்டாஷாவை தூக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு பெட்ல உட்கார வைக்கிறான். அப்படி உட்கார வச்சுட்டு பக்கத்திலேயே அவனும் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறான்.
என்னோட பேரு பிரிக்லோபில். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை முழுசுமே என் கூடவே இந்த வீட்டில் தான் நீ இருக்க போற. இங்கிருந்து உன்னால தப்பிச்சு போகவே முடியாது. உனக்கு வேண்டிய சாப்பாடு டைமுக்கு இங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சைடுல இருக்கிற பாத்ரூமையும் வாஷ் பேசனையும் காட்டி உனக்கு கவலைப்படாத, நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்ட நட்டாஷா கண்கள்ல கண்ணீரோட அந்த இடத்த சுத்தி முத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறா. 10க்கு 8 அப்படின்னு இருந்த ரூம்ல, அதாவது 10 அடி நீளம் 8 அடி அகலத்தில் இருந்த அந்த ரூம்ல ஜன்னல் எதுவுமே இல்லாம ஒரே ஒரு சீலிங் ஃபேனும் ஒரு டியூப் லைட் மட்டும் தான் இருந்திருக்கு. மேலும் அந்த அண்டர் கிரவுண்ட் ரூமுக்கு வரணும் அப்படின்னாலும் வெளியே போகணும் அப்படின்னாலும் அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, இப்ப அவன் எப்படி அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு டைல்ஸை எடுத்துட்டு கீழே இறங்கினானோ, அதாவது அந்த மர படிக்கட்டு வழியா அந்த ஹோல் வழியா கீழே இறங்கினா இல்லையா, அந்த மாதிரி தான் வர முடியும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறான். இப்ப அவ அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அவளுடைய கை கட்ட அவுத்து விட்ட அந்த ஆள் அங்க இருக்கிற செவுத்துல பிக்ஸ் பண்ணியிருந்த 2 சங்கிலி எடுத்து ஒன்னு நட்டாஷாவுடைய கையிலையும் இன்னொன்னு நட்டாஷாவுடைய கால்லையும் லாக் பண்றான். அதுக்கப்புறமா அங்கிருந்து வெளியே போனவன் அன்னைக்கு மத்தியானம் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்காம டின்னரை மட்டும் கொண்டு போய் கொடுக்குறான். ஆல்சோ குடிக்கிறதுக்கு அப்படின்னு 2 வாட்டர் பாட்டிலையும் கொடுக்குறான். பட் பயத்தில் இருந்த நட்டாஷாவோ அவன் கொண்டு வந்த எதையுமே சாப்பிடவே இல்லை. ஆனா அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாத அந்த பிரிக்லோயில் அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்லயே வச்சு நட்டாஷா சின்ன பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம சீரழிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்த நாள்ல இருந்து அவன் காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடியும் நைட்டு வேலையை முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு இந்த 2 வேலை மட்டும்தான் நட்டாஷாவுக்கு சாப்பாடு கொடுக்குறான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் அவளை பிசிக்கலா அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் அபியூஸ் பண்ணும் பொழுது நட்டாஷா அவனை எதிர்த்து ரியாக்ட் பண்ணா அப்படின்னா அவளை அந்த இடத்துலயே அடிச்சு உதைக்க ஆரம்பிக்கிறான். எஸ்டிஏ இப்ப நட்டாஷாவுடைய நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜாலியா காலையில ஸ்கூலுக்கு கிளம்புன ஒரு பொண்ணு தனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு யோசிச்சிருப்பாளா? துணைக்கு யாருமே இல்லாத நரகம் மாதிரியான ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம், அதுல அவளை வச்சு கொடுமைப்படுத்துற ஒரு ஆள். இதை அனுபவிக்கிற அந்த 10 வயசு பொண்ணுடைய மன நிலைமை எப்படி இருந்திருக்கும்? கிட்டத்தட்ட பயத்திலேயே தினமுமே அவ செத்து செத்து பிழைச்சிருப்பா அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நட்டாஷாவை கையில ஒரு சங்கிலி காலில் ஒரு சங்கிலி அப்படின்னு அவன் கட்டி வச்சிருந்தான் அப்படின்னு. அதை வச்சுட்டு நட்டாஷாவால அங்க இருக்கிற பாத்ரூமுக்கும் வாஷ் பேசனுக்கும் மட்டும்தான் போக முடியும். விச் மீன்ஸ் அந்த மர படிக்கட்டு வழியா ஏறி அவ தப்பிச்சு போற அளவுக்கு அந்த சங்கிலி நீளமானதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த சங்கிலியை இழுத்து பிரேக் பண்ற அளவுக்கு அவளுடைய உடம்புல ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. ஆனாலுமே கூட அந்த பிரிக்லோயில் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா பல முறை அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்ல இருந்தே அவ சத்தம் போட்டு ஹெல்ப் கேட்டிருக்கா. அவன் இருக்கிற அந்த ரூம்ல இருந்து ஒரு துளி சத்தம் கூட வெளியே கேட்காது. இதனால அவளை கடத்திட்டு வந்த அந்த பிரிக்லோயில் மனசு வச்சா மட்டும்தான் நம்மளால வெளியே போக முடியும் அப்படின்னு அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. சோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு அதிலிருந்து அவன் கிட்ட நடிக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு இந்த ரூம்ல இருக்கிறதுக்கு பயமா இருக்கு, என்ன கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற உன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் தப்பிக்கலாம் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு அவனுக்கு ப்ராமிஸ் பண்றா. இப்ப அதுக்கு அவன் ஓகே சொன்னாலுமே ஒரு துப்பாக்கி எடுத்து நட்டாஷாவுடைய முன்னாடி காட்டி, நீ இங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண அப்படின்னா கண்டிப்பா உன்னை ஷூட் பண்ணி கொன்னுருவேன் அப்படின்னு அவளை வார்ன் பண்ணவும் செய்யறான். ஸோ அப்படி அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போனவன் அங்கேயுமே அவளுடைய கையிலையும் கால்லையும் ஓட முடியாத மாதிரி ஒரு சங்கிலியை கட்டி லாக் பண்றான். சப்போஸ் அவனை பாக்குறதுக்காக வெளியாளுங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல மறுபடியும் அவளை கொண்டு போய் அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்ல வச்சிருவான். இப்படி என்னதான் அவளை கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கூட்டிட்டு வந்தாலுமே வெளியே நடக்கிற எந்த ஒரு விஷயங்களையும் பார்க்க முடியாத மாதிரி அந்த வீட்டுடைய ஜன்னல்களை லாக் பண்ணி வச்சிருந்தான். அதையும் மீறி அவ அதை திறக்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற ஜன்னல்கள் எல்லாம் பாம் செட் பண்ணி வச்சிருக்கிறதா, அதை அவ ஓபன் பண்ண ட்ரை பண்ணாவே அது வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டி வைக்கிறான். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் வீட்டில் இருக்கிற டைம் தவிர மற்ற நேரங்கள்ல என்னதான் அவளை கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சிருந்தாலுமே அங்க இருக்கிற இன்னொரு ரூம்ல வச்சுதான் அவளை லாக் பண்ணிட்டு போயிடுவான். இப்படி போயிட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் நட்டாஷா அவன் யாரு, அவன் என்ன செய்யறான், எப்படி அவளை கடத்தணும் அப்படிங்கிற ஐடியா அவனுக்கு வந்துச்சு அப்படின்னு அவன் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். அதை கேட்டு அவனுமே தான் ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறதாகவும் டெய்லியுமே நட்டாஷா ஸ்கூலுக்கு போற அதே வழியில தான் இவனுமே தன்னுடைய கம்பெனிக்கு வேலைக்கு போவான் அப்படின்னும், அப்ப டெய்லியுமே நட்டாஷா ஸ்கூலுக்கு போறத அவன் பார்த்தான் அப்படின்னும், மேலும் அப்பதான் அவளை கடத்திட்டு போய் அபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் அவனுக்கு வந்துச்சு அப்படின்னும் நட்டாஷா கிட்டேயே சொல்ல ஆரம்பிக்கிறான்.
இப்ப நட்டாஷா இப்படி அவன்கிட்ட ஓப்பனா பேசினதால அதிலிருந்து அவனும் அவ கூட சகஜமா பேசி பழக ஆரம்பிக்கிறான். அதோட அவ கூட சேர்ந்து டிவி பாக்குறது, ரேடியோ கேட்கறது, புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு அவ கூட டைமும் ஸ்பெண்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். இப்படி போயிட்டு இருக்கும் பொழுதுதான் நட்டாஷாவும் ஒரு நாள், நான் உன்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ண மாட்டேன், என்ன நீ வெளியில கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேக்குறா. பட் ஆரம்பத்துல அதுக்கு நோ சொன்னவன் நட்டாஷாவுடைய 18வது பர்த்டே அன்னைக்கு அவளை ஒரு கேம் விளையாடுறதுக்காக கூட்டிட்டு போறான். பட் எப்பயும் போலதான் தப்பிக்க ட்ரை பண்ணா உன்னை ஷூட் பண்ணி கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டினதால அவளும் பயந்துகிட்டே அந்த கேமை மட்டும் முடிச்சுட்டு அகைன் மறுபடியும் அவன் கூட சேர்ந்தே வீட்டுக்கும் போயிருக்கா. இப்ப நட்டாஷாவுக்கு தப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலுமே எங்க அவன் நம்மளை சுட்டு கொன்னுருவானோ அப்படிங்கிற பயத்துல தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாமலேயே இருந்துட்டு வந்திருக்கா. மேலும் அந்த வீட்டுக்குள்ள டெலிபோன் கனெக்ஷனும் இல்ல அப்படிங்கறதால வெளியிருக்கிற யாரையுமே அவளால கான்டாக்ட் பண்ண முடியாம போகுது. பட் இப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸும் அவளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. நட்டாஷா நம்ம கூட நார்மலா தான் இருக்கா அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்த அந்த பிரிக்லோபெல் ஆகஸ்ட் 23, 2006 அன்னைக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருந்த அவனுடைய காரை வேக்கம் கிளீனரை வச்சு கிளீன் பண்ணு அப்படின்னு நட்டாஷா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். சோ அவளுமே இப்ப அந்த காரை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்த அந்த பிரிக்லோபெலுடைய செல்போன் ரிங்க ஆரம்பிக்குது. சோ அதை அட்டன் பண்ணி பேசுறதுக்காக அவனுமே அந்த வீட்டுக்குள்ள போறான். இத கவனிச்ச நட்டாஷா அப்படியே அந்த வீட்டுடைய காம்பவுண்ட் கேட்டை பாக்குறா. அது லாக் பண்ணாம தாழ்பால் மட்டும் போட்ட மாதிரி மூடி இருக்கிறதையும் கவனிக்கிறா. இப்ப அவளுடைய மூளை இத்தனை வருஷமா அவ பொறுமையா வெயிட் பண்ணதுக்கான சரியான சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சிருக்கு. சோ யோசிக்காம ஓடு அப்படின்னு அவளுக்கு ஆர்டர் போடுது. அவளும் உடனடியா அந்த வேக்கம் கிளீனரை கீழே போட்டுட்டு மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓடி போய் அந்த காம்பவுண்ட் கேட்டை திறக்கிறா. ஆல்சோ அதே வேகத்தோட அங்கிருந்த ரோடு வழியா ஓடவும் ஆரம்பிக்கிறா. அப்படியே ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து ஓடுனவ ஒரு இடத்துல ஓட முடியாம அப்படியே நின்னு பின்னாடி திரும்பி பாக்குறா. அங்க அந்த பிரிக்லோபெல் அவளை துரத்திட்டு வரல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இடத்த சுத்தி முத்தியும் பாக்குறா. அங்க ஒரு வீடு இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருந்தவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறா. சோ அவங்களும் போலீஸ்க்கு கால் பண்ண அடுத்த 1/4 மணி நேரத்திலேயே போலீஸும் அங்க வராங்க. மேலும் நட்டாஷா சொன்ன அந்த வீட்டுல போய் பார்க்கவும் செய்யறாங்க. ஆனா அந்த வீட்டுடைய கேட் திறந்து கிடக்கிறதையும் அங்க நட்டாஷா கிளீன் பண்ணிட்டு இருந்த அந்த கார் இல்லாம இருக்கிறதையும் முக்கியமா அந்த பிரிக்லோபெல் அந்த வீட்டுல எங்கேயுமே இல்ல அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ உடனடியா பக்கத்துல இருக்கிற வீடுகள் மற்றும் கடைகள்ல விசாரிக்கிறாங்க. அதிலிருந்து அவனுடைய கார் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற ரோட்ல தான் போச்சு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ உடனே அந்த ஸ்டேஷனுடைய பார்க்கிங்க்கு போனவங்க அங்க அந்த கார் இருக்குது அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதிலிருந்து அந்த பிரிக்லோபெலுடைய பிளான் ட்ரெயின்ல ஏறி இந்த சிட்டியை விட்டு தப்பிச்சு போறதா தான் இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ண போலீஸ் இப்ப இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க இருக்கிற ரயில்வே ட்ராக்கை சுத்தி மக்கள் கூட்டமா நின்னுட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. மேலும் அந்த கூட்டத்தை விலக்கிட்டு போய் அந்த ரயில்வே ட்ராக்கை பாக்குறப்ப அங்க ஒரு ஆணுடைய இறந்த உடல், கை கால்கள் எல்லாம் செதஞ்சு போய் கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அங்கிருந்த பப்ளிக் கிட்ட விசாரிக்கும் போதுதான் அந்த ஆள் சடனா ட்ரெயின் முன்னாடி வந்து விழுந்து அவனுடைய உயிரை அவனே எடுத்துக்கிட்டான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒருவேளை இவன் தான் நம்ம தேடி வந்த பிரிக்லோபெல்லா இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் நட்டாஷாவை கூட்டிட்டு வந்து அவனை அடையாளம் காட்ட சொல்றாங்க. ஆமா எஸ்டிஏ, அங்க இறந்து கிடந்தது பிரிக்லோபெல் தான். இதுக்கப்புறமா தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நட்டாஷாவை அவங்களுடைய அம்மா கிட்டையும் போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. போலீஸ் பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தான் பிரிக்லோபெல் அவனுடைய உயிரை அவனே எடுத்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நட்டாஷாவுடைய மிஸ்ஸிங் கேஸை க்ளோஸ் பண்றாங்க. ஆக்சுவலா எஸ்டிஏ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நட்டாஷா கடத்தப்பட்டு சில நாட்கள் கழிச்சு அந்த பிரிக்லோபெல் வச்சிருந்த ஒயிட் கலர் வேனை வச்சு போலீஸ் அவனை விசாரிச்சிருக்காங்க. பட் நட்டாஷா கடத்தப்பட்ட அந்த டைம்ல நான் என்னுடைய வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்னும், நான் என்னுடைய வீட்டை ரெனோவேஷன் பண்ண போறேன், அதுக்கான பொருட்களை வாங்குறதுக்காகவும் ரெனோவேஷன் பண்றப்ப வரக்கூடிய கழிவு பொருட்களை வெளியேற்றுறதுக்காகவும் தான் நான் இந்த ஒரு வேனை வச்சிருக்கேன் அப்படின்னும் போலீஸ் கிட்ட அவன் சொல்லியிருக்கான். இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வெள்ளை கலர் வேன் வச்சிருந்த எல்லா ஓனர்ஸ் உடைய வீட்டையுமே சர்ச் பண்ணாங்க அப்படின்னு. சோ போலீஸ் இந்த பிரிக்லோபெலுடைய வீட்டையுமே சர்ச் பண்ணிருக்காங்க. அப்படி அவனுடைய வீட்டை சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது 10 வயதான நட்டாஷா
நட்டாஷா அங்கேயே தான் இருந்திருக்கா. ஐ மீன் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த ஹாலுக்கு கீழ் இருந்த அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்ல தான் யாராவது நம்மளை காப்பாத்த வரமாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனா போலீஸ்க்கோ அங்க அண்டர் கிரவுண்ட்ல இப்படி ஒரு ரூம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாம போயிருச்சு. ஒருவேளை போலீஸ் மட்டும் அப்பவே அந்த அண்டர் கிரவுண்ட் ரூமை கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா 8 வருஷம் நட்டாஷா அந்த நரக வேதனையை அனுபவிக்காம அப்பவே அவங்கள காப்பாத்திருக்கலாம். தன்னுடைய அம்மா கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்ச நட்டாஷா ஒரு மாசம் கழிச்சுதான் அவங்க 8 வருஷமா அனுபவிச்ச அந்த சிறை வாழ்க்கையுடைய அதிர்ச்சியில் இருந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிருக்காங்க. என்னதான் அந்த பிரிக்லோபில் இவங்களுக்கு தாங்க முடியாத மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றத்தை செஞ்சிருந்தாலும் நட்டாஷாவிற்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்திருக்கு. எஸ்டிஐ இந்த ஒரு மனநிலைக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் காரணம் இருக்கு. இதுக்கு பேர் தான் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடத்தப்பட்டவங்க அவங்கள கடத்தினவங்க மேலேயே ஒரு விதமான பாசத்தையும் ஒருவித அனுதாபத்தையும் வளர்த்துக்கிறது தான் இது. இது ஏன் நடக்குது அப்படின்னா அந்த பயங்கரமான சூழ்நிலையில உயிரோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சர்வைவல் மெக்கானிசம் தான் இது. அவங்கள கடத்தினவங்க காட்டுற சின்ன சின்ன கைண்ட்னஸ் கூட நம்ம செத்துராம இருக்கிறதுக்கு அவங்க கொடுக்கிற கிஃப்டா தான் பாதிக்கப்பட்டவங்க அதை பார்ப்பாங்க. இங்க நட்டாஷா 8 வருஷம் அந்த நரகத்துல அவனோட இருந்திருக்கா. அவன் ஒரு மான்ஸ்டரா இருந்தாலுமே அவன் கூட டிவி பார்த்து அவன் கூட பேசிட்டு இருந்து அவன் தனக்கு சாப்பாடு கொடுத்தது அப்படின்னு இப்படி சில நார்மலான மொமெண்ட்ஸும் அங்க இருந்திருக்கு இல்லையா. அதோட தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஷூட் பண்ணி கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டனவன் கடைசியில நட்டாஷாவை நம்பி வெளியே விட்டது ஒரு பெரிய விஷயம். சோ இதனால அவன் செத்ததுக்கு ஒரு வகையில நம்ம தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டும் குழப்பமும் அவளுடைய மனசுல உருவாகுது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா நீங்க எல்லாருமே விரும்பி பார்த்த மணி ஹெய்ஸ்ட் சீரீஸ்லயே வரும். அந்த சீரீஸ்ல ஹாஸ்டேஜா இருந்த மோனிகா அப்படிங்கிற செக்ரட்டரி கேரக்டர் அவளை கடத்தி வச்சிருந்த டென்வர் அப்படிங்கிற நபர் மேலேயே பாசம் வச்சிருவா. இதுக்கு பேரு தான் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். ஏன் இத அந்த சீரீஸ்லயே கூட டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அதே போல அவளுடைய பெயரையே ஸ்டாக்ஹோம் அப்படின்னு மாத்திக்கிட்டு கடைசியில அவளை கடத்தி வச்சிருந்த அந்த ராபர்ஸ் கூடவே சேர்ந்து அந்த கேங் கூடவே ஜாயின் ஆயிருவா. சோ அந்த மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் ரியாக்ஷன் தான் இங்க நட்டாஷாவுடைய மனசுலயுமே நடந்திருக்கு. ஆல்சோ கடைசியா நட்டாஷா தப்பிச்சது கூட நட்டாஷா மேல அவன் நம்பிக்கை வச்சு தனியா விட்டதால தான். சோ அவனுடைய சாவுக்கு ஒரு வகையில நம்ம தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சவங்க அவனுடைய சமாதிக்கு போய் அவனுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி மெழுகுவர்த்தியும் ஏத்தி வைக்கிறாங்க. அண்ட் அவங்க அனுபவிச்ச அந்த சிறை வாழ்க்கையை பத்தி 3096 டேஸ் அப்படிங்கிற பெயர்ல அவங்களே ஒரு புக் எழுதி ரிலீஸும் பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த புக்கை பேஸ் பண்ணி ஒரு படமும் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தத்துல இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது நட்டாஷாவுடைய தன்னம்பிக்கை தான். 10 வயசுல கடத்தப்பட்டு 8 வருஷமா ஒரு இருட்டு அண்டர் கிரவுண்ட் ரூம்ல ஒரு சிக்கான ஆள்கிட்ட டார்ச்சர் அனுபவிச்சோம். நட்டாஷா கடைசி வரைக்குமே அவளுடைய மனசுல இருந்த ஹோப்பை விடவே இல்லை. ஹோப்பை இழந்துட்டா அப்பவே நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராங் வில்லோட இருந்ததால தான் அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. சோ அந்த சான்ஸ்ல அவ தப்பிச்சிருக்கா. சோ மை டியர் எஸ்டிஐ நம்மளுடைய லைஃப்ல எவ்வளவு வொர்ஸ்டான ஒரு சிச்சுவேஷன் வந்தாலுமே அது டார்க்கஸ்டான ஒரு ஃபேஸா இருந்தாலுமே இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. நம்ம கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வந்துருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு இன்னர் கான்ஃபிடன்ஸை மட்டும் எப்பவுமே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். பொறுமையோட காத்திருந்தோம் அப்படின்னா டெஸ்டினி கண்டிப்பா நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்காக உருவாக்கி வைக்கும். அதுதான் நட்டாஷாவுடைய விஷயத்துல நடந்திருக்கு. ஏன் நட்டாஷா கூட ஆரம்பத்தில் ஒரு 2-3 முறை அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் கடைசி நேரத்துல அது கோழைத்தனம் அப்படின்னு புரிஞ்சதால அந்த முடிவை கைவிட்டிருக்காங்க. மேலும் அதுக்கப்புறமா அவங்க தைரியமா இருந்ததால தான் இப்ப சந்தோஷமான ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒட்டு மொத்தமா இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நெவர் எவர் கிவ் அப் அப்படிங்கிறது தான். நீங்க இந்த நட்டாஷாவுடைய மிஸ்ஸிங் கேஸ் மற்றும் அவங்க திரும்பி வந்த அந்த இன்சிடென்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோவை இப்ப வரைக்கும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. பிகாஸ் உங்களுடைய அந்த சின்ன ஒரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மேலும் அடுத்தது என்ன கேஸ் வேணும் என்ன டாபிக் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல நான் சொன்ன அந்த NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அக்டோபர் 26 தான் கடைசி நாள். இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.